தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு நாளை வெளியாக அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுவாக தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் இதே முறை பின்பற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் 2வது வாரத்திற்கு மேல் தேர்தல் நடைபெறலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி தற்போதைய திமுக தலைமையிலான அரசு பொறுப்பேற்றது. 5 ஆண்டுகளை நிறைவு செய்யும் இந்த ஆட்சியின் காலம் இன்றுடன் முடிவடைவதாக கூறப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வரும். இதன் காரணமாக அரசு பணிகளில் புதிய அறிவிப்புகளை வெளியிடவும், அரசு வாகனங்களை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்படும். ஒருவேளை மிக முக்கியமான சிக்கல்கள் எழுந்தால் மட்டுமே தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று அரசு உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்த முடியும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ளதால் நிலுவையில் உள்ள முக்கிய அரசாணைகள் மற்றும் கோப்புகளை உடனே முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அரசு விடுமுறை நாளான இன்று கூட உயர் அதிகாரிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர்.